நைட்டுக்கு சமைச்சு முடிச்சிட்டமா, வீட்டுக்கு போறோமா. உன் கைப்பக்குவம் சூப்பர்மா. சரிம்மா, போ, சீக்கிரம் நாளைக்கு வந்துரு. நன்றிம்மா. சரிங்கம்மா. அங்க போனா அந்த கேடி இருப்பாளே, திட்டுவா வேற. சாப்பிடாமே இருக்க முடியாது. சரி, பாத்துக்கலாம் அவளை நானானு. இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அம்மா இருப்பாங்க, அதனால தைரியமா போகலாம். பயமாச்சு, சாப்பிட வேற போகணும். என் ஒய்ஃபையும் பார்க்க போகணும். அம்மா, எங்கம்மா அந்த பொண்ணு? இந்த பொண்ணுப்பா? காயத்ரிமா. அவளையே நீ கேக்குற? இல்லம்மா, அவங்க நல்லா சமைச்சாங்கம்மா. அது சாப்பிடும்போது உங்க ஞாபகம் வந்துச்சுமா. சின்ன வயசுல நீங்க சாப்பாடு ஊட்டுவீங்களா, அந்த ஞாபகம் வந்துச்சுமா. அதான் கேட்டேம்மா. உங்க சமையலோட அவங்க சமையல் சுமார் தாமா. சரிப்பா, வந்து சாப்பிடு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாப்பா. என்னது, போயிட்டால கேடி? நிம்மதியே சாப்பிடலாம். இருந்தாலும் மாமனை பார்த்து ஒரு பாய் கூட சொல்லாம போயிட்டா. சரிம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாமா. ஏன்பா? இல்லம்மா, பசிக்கல. அம்மா வேணா ஊட்டி விடவாப்பா? ஓகேம்மா. ஸ்ரேயா, வாடி சாப்பிட போகலாம். எப்போ பாரு சோறு சோறுன்னு சோத்து முட்டைங்களா? போங்கடி வரேன். எங்க மாமனு கொஞ்ச நாள் நினைக்க விடுறாளுகளா அவளுக? அம்மா அம்மா, ஏ பத்திரக்காளி. என்னது பத்திரக்காளியா? எடி விளக்கமாத்த. சரி, அங்க என்னன்னு சேட்டை பண்ண? அம்மா, நான் பிள்ளையா அடக்க உடக்கமா இருந்தேம்மா. யாரு நீயா? சரிதான், வா சாப்பிடலாம். வேணாமா, டயர்டா இருக்கு. என்னது, உனக்கு சாப்பாடு வேணாமா? ஆமா, நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேன். அதான் சாப்பாடு வேணான்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். கண்ணு வைக்காதம்மா.